ஹலோ விவாஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா டெஸ்டோஸ்டெரான். அதாவது டெஸ்டோஸ்டெரான்ஸ்னா ஒரு ஆணா இருக்கிறதுக்கு முக்கியமான ஹார்மோன்ங்கிறது டெஸ்டோஸ்டெரான் தான். இப்போ நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பிளட் டெஸ்டோ இல்லாட்ட ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்து போனாலும் அவனுக்கு முதல் விஷயமா நம்ம பிளட் செல்ஸ்ல கம்மியா இருக்குன்னு சொல்லப்படுறது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் தான். இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஒரு ஆணுக்கு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு தேவையானது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னா என்னன்னா, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் நிறைய இருந்தாதான் ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் தன்மையா இருக்க முடியும். பெண்ணுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன். இப்போ ஈஸ்ட்ரோஜனை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல, டெஸ்டோஸ்டெரானை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். இப்போ ஆண்களுக்கு பிளட்ல டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியா இருக்கிறதுனால தான் என்ன பிரச்சனைலாம் வருதுன்னா, ஹார்மோன் டிஃபிஷியன்சி, ஸ்பெர்ம் டிஃபிஷியன்சி, சொல்ற விந்தணு குறைபாடு, அதுக்கப்புறம் இந்த மொபிலிட்டி பிரச்சனை. இந்த விந்தணு குறைபாடுகள்ல தான் குழந்தைகளை பிளான் பண்றதோ இல்லாட்டா கன்சீவ் ஆக ட்ரை பண்றதோ பிளான் பண்றதோ அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தடையா இருக்குமா. இதுக்கு முக்கிய காரணமே டெஸ்டோஸ்டெரான் தான். ஆனா இது மட்டுமே தான் காரணமா அப்படின்னு பார்த்துட்டேன்னா கிடையாது, இதுதான் முக்கிய காரணம் சொல்லப்படுது. இந்த டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருக்கிறதுக்கு ரெண்டு விதமா பிரிக்கலாம். பிரைமரி ஹைப்போகோனாட்டிசியம், செகண்டரி ஹைப்போகோனாட்டிசியம். இப்போ பிரைமரி ஹைப்போகோனாட்டிசியம்னா என்னன்னா, இப்போ சிலவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, இப்போ டெஸ்டோஸ்டெரான் அது முதல்ல எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஆண்களோட பிறப்புறுப்புல தான் உற்பத்தி ஆகும். அதாவது டெஸ்டிஸ் அப்படிங்கிற பிறப்புறுப்புல தான் உற்பத்தி ஆகும். சிலவங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி ஹைப்போகோனாட்டிசம் அப்படிங்கிற பிரச்சனை எதுக்காக வருதுன்னா, சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிறப்புறுப்புங்கிறது சிலவங்களுக்கு டிஎன்ஏ ப்ராப்ளமால சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து உற்பத்தி ஆகுது, அந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுறது கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இது வந்து லோ டெஸ்டோஸ்டெரானுக்கு முக்கிய காரணமா இருக்கலாம். இது வந்து 100-2 பேருக்கு தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ செகண்டரி ஹைப்போகோனாட்டிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்டிஸை தாண்டி நம்மளுக்கு உடம்புல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுமா, இதனாலேயும் டெஸ்டோஸ்டெரான் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நம்மளுக்கு தீராத நோய்கள்லாம் இருக்கலாம். அதாவது லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், இது வந்து மேஜர் ரோலா இருக்குமா. இந்த ரெண்டு ஃபெயிலியரா இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குமா. இதை தவிர்த்து பிரெயின்ல சில பல பிரச்சனைகளே வருமா. அதாவது பிரெயின்ல பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட்ல ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து GnRH அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து நம்ம டெஸ்டிஸ்க்கு அனுப்புமா. இந்த சிக்னல் வந்து வீக்கா இருந்தாலும் டெஸ்டோஸ்டெரான் வந்து வீக்கா இருக்குமா. ஆனா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதாவது வீக் டெஸ்டிஸ், அதாவது பிறப்புறுப்பே சின்னதா இருக்கும், அதனால வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் கம்மியாகலாம். இது வந்து பிரைமரி ஹைப்போகோனாட்டிசம் அப்படிம்பாங்க. இப்போ வந்து லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், அதுக்கப்புறம் இந்த பிரெயின் காசஸ், இது வந்து செகண்டரி ஹைப்போடோனிசம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதாவது ஒரு ஆணுக்கு வந்து லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து இந்த லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல் இருக்குமா, அதாவது கம்மியான அளவு தான் இருக்குமா டெஸ்டோஸ்டெரான். இந்த ஒபிசிட்டி காரணமா மெடிக்கல் ரிசர்ச் எடுத்துக்காங்க. என்னன்னா, இப்போ ஃபிட்டா இருக்கிற பீப்புளுக்கும் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனா இருக்கிற பீப்புளுக்கும் வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் செக் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்கள வந்து இப்போ லோ டெஸ்டோஸ்டெரான் ஃபிட்டா இருக்கிற பீப்புளுக்கு வந்து வெறும் 5% பீப்புளுக்கு தான் வந்து லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல் இருக்குமா. இதே ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு வந்து 50-70% பீப்புளுக்கு வந்து லோ டெஸ்டோஸ்டெரான் லெவல் தான் இருக்குமா. அதாவது சொல்ல போனா அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்குமா ஒபிசிட்டி பீப்புளுக்குலாம். இந்த ஒபிசிட்டி தான் முக்கிய காரணமா சொல்லப்படுது இந்த லோ டெஸ்டோஸ்டெரான் லெவலுக்கு. சரி, இப்போ எதுக்காக இந்த ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமனா இருக்கவங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ சிம்பிளா சொல்ல போனா இப்போ யார் யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் செல்லுல அரோமேட்டேஸ் என்சைம் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆண்களுக்கு உண்டான டெஸ்டோஸ்டெரான் லெவலை அப்படி பெண்களோட ஹார்மோனா, அதாவது ஈஸ்ட்ரோஜனா மாத்திருமா. கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் கூடுறதுனால என்ன ப்ராப்ளம் உண்டாகும்னா, இப்போ இந்த உடல் பருமனா இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மீச இருக்காது, தாடி இருக்காது. இதெல்லாம் வந்து பெண்களோட ஹார்மோன்னால, இப்போ நம்ம உடம்புல பெண்கள் ஹார்மோன், அதாவது ஈஸ்ட்ரோஜன் லெவல் கூடுறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருமா. சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா குண்டா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க செஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களோட மார்பகம் மாதிரி சின்னதா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, உடம்புல ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமா இருக்கிறது தான் முக்கிய காரணமா. இதை தவிர்த்து இன்னொரு காரணம் என்னன்னா, 1-2 பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கவங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து லைட்டா வந்து ஃபீமேல் வாய்ஸ் வரும். இதுக்கு முக்கியமா காரணம் இருக்குது இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். அதாவது நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டெரான் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் கூட இருக்கறனால நம்ம உடம்பு வந்து பெண் தன்மை அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கேட்கறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த அறிகுறிலாம் பெரியவங்களுக்கு மட்டுமே இல்லைங்க, 10 வயசுக்கு மேல ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருமா. சோ உடம்ப குறைச்சி ஃபிட்டா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. இது இன்னும் அவங்க பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் இன்னும் வேற சில பல குறைபாடுகள்லாம் வருமா. இதுல முக்கியமா சொல்லப்படுறது ஸ்பெர்ம் டிஃபிஷியன்சி, அதாவது விந்தணு குறைபாடுகள். அது மட்டும் இல்லாம செக்ஸ்ல வந்து ஈடுபாடு இல்லாம இருக்கிறதெல்லாம் உடல் பருமனா இருக்கிறதுல தான் முக்கிய காரணமே இருக்கு. அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ஈஸ்ட்ரோஜனா மாறதுனால இந்த ஸ்பெர்ம் டிஃபிஷியன்சி, விந்தணு குறைபாடுகள்லாம் ஏற்படுமா. அதாவது ஆண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் கூடுறதுனால இன்னும் என்ன பிரச்சனைலாம் வருது, அதாவது பிரெயின்ல இருக்கிற அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிரெயின்ல இருந்து நம்ம டெஸ்டிஸ்க்கு வந்து GnRH அப்படின்னு ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் அதிகமா வர்றதுனால தான் இப்போ நம்மளுக்கு வந்து
டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து அதிகமா இருக்கும். இதையே வந்து கம்மி பண்ணிருமா. இப்போ சொல்ல போனா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து டெஸ்டோஸ்டெரான் இல்லன்னு இல்ல, டெஸ்டோஸ்டெரான் லெவலை வந்து ஈஸ்ட்ரோஜனா மாத்துது. இதுதான் ஒபிசிட்டி பீப்புள்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே. சயின்டிபிக் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக் படி 50ல இருந்து 70% இந்த டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஒபிசிட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி உடல் பருமனா இருக்கிற மக்கள்லாம் அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவலை கூட்டுறதுக்காக லேகியம் சாப்பிடுறோம், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் தேவையே இல்லையா. அவங்களுக்கு சிம்பிளா சில பல ஃபுட் ஹேபிட்ஸ், ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஒபிசிட்டியை வந்து அதாவது உடல் பருமனை குறைச்சிட்டாலே இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருமா. இதுக்காக நம்ம கண்ட லேகியங்கள், சப்ளிமெண்ட்ஸ் அப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டர் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இப்போ வீடியோவா போடுறோம். அப்படி அவங்க வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறம் 3 to 6 monthsல அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து கூடிருமா. அந்த வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறமும் டெஸ்டோஸ்டெரான் லெவல் கூடல அப்படின்னா தான் நம்ம அடுத்த பட்சமா டாக்டர்கிட்ட கேட்டு சப்ளிமெண்ட்ஸ், இந்த லேகியம், நான் சொன்னல அந்த அஸ்வகங்கா, சீலாஜித் இந்த மாதிரி எடுத்து நம்மளால கூட்டிக்கிற முடியும். அதாவது முக்கிய காரணமே ப்ராப்பர் டயட், எக்ஸசைஸ். இது ரெண்டே ஃபாலோ பண்ணாலே நமக்கு 90% டெஸ்டோஸ்டெரான் லெவல் கூடிருமா. சரி, இப்போ இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா குறைஞ்ச மாவு சத்து இருக்கிற ஃபுட், நல்ல கொழுப்புகள்னு சொல்லப்படுற குட் கொலஸ்ட்ரால் ஃபுட், இதெல்லாம் தாண்டி அதிகமா ஃபைபர் இருக்கிற ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் குறைஞ்சிரும். இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம்னால வர டெஸ்டோஸ்டெரான் லெவலும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். இப்படி ப்ராப்பரா டயட் இருக்கனால 100 to 200 கிரவுண்ட் இருக்கிற டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து 700 to 800 கிரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருமா. செமையா இருக்குல்ல கேக்குறதுக்கு. இந்த டெஸ்டோஸ்டெரான் ஆண்களுக்கு செக்சுவல் ஹார்மோன்ஸ்க்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஆண்களுக்கு வந்து பல விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஆண்களுக்கு வந்து அதிகமா முடி வளர்றது, தாடி வளர்றது, அதாவது நெஞ்சில எல்லாம் முடி வளர்றதுக்கு வந்து அதிகமா டெஸ்டோஸ்டெரான் தான் காரணமா. அதாவது அதிக டெஸ்டோஸ்டெரான் லெவல் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நெஞ்சிலெல்லாம் முடி வளருமா. இதை தவிர்த்து போன் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்காக, மசில் குரோத், அதாவது மசில் வந்து அவங்களுக்கு நல்லா பிராடா இருக்கிறதுக்காக, ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்காக வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுமா. இதை தவிர்த்து ஆண்களா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து அவனுக்கு கரெக்டா இருந்தனால அவன் வந்து ஒரு மென் இஸ் அ மென் அப்படிங்கிற மாதிரி இருப்பானா. இதை தவிர்த்து அடுத்து என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு வயசாயிட்டே போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து உற்பத்தி ஆகுறது கம்மியாகும். இதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவலை வந்து கூட்டிக்கிறாங்க. இதனாலதான் அவங்களுக்கு வந்து ஹேர் குரோத் நல்லா இருக்கும். இந்த உடம்புல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கும். அந்த உடம்புல வந்து அந்த ஃபேஸ்ல வந்து அந்த ஸ்கின் சுருக்கம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் போடுவாங்களா அடிக்கடி இந்த செலிபிரிட்டிஸ்லாம். இதை தவிர்த்து முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லுவாங்களா, ஆண்ல இருந்து பெண்ணா மாறுவாங்க, பெண்ல இருந்து ஆணா மாறுவாங்களா. பெண்ல இருந்து ஆணா மாறுறவங்க இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்ன பண்ணுவாங்களா, அடிக்கடி இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. அதாவது அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகமா இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஆண் தன்மை வரும். அதாவது முடி, இந்த தாடிலாம் வளரும், வந்து ஒரு மசில் குரோத் இருக்கும். இதுக்காக அந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் என்ன பண்ணுவாங்களா, இந்த பெண்ல இருந்து ஆணா மாறினவங்க அடிக்கடி இந்த டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்களாம். இப்படி ஆண்ல இருந்து பெண்ணா மாறினவங்களுக்கு அதிகப்படியா அவங்க உடம்புல வந்து டெஸ்டோஸ்டெரான் இருக்கிறதுனால ஈஸ்ட்ரோஜன் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவலை கம்மி பண்ணிடுவாங்களாம். இதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த தாடி மீசெல்லாம் உதிர்ந்து போடுறதுக்கு காரணமா. சோ இந்த வீடியோல இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, ஒரு ஆணா வச்சுக்கிறதுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டெஸ்டோஸ்டெரான் லெவலை வந்து கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் இது இருந்தாலே போதும். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸோ எக்ஸ்ட்ரா செலவோ எதுவுமே பண்ணணும் தேவையில்லை. பி ஃபிட், பி சேஃப், பி ஹெல்த்தி. அடுத்து ஒரு சூப்பரான ஹிஸ்டரியோ இல்லாட்டா நியூஸோ இல்லாட்டா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிக்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாபாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி சொன்னங்கிற விதத்தையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டா நான் தப்பா எதுவும் சொன்னேன், இல்லாட்டா நான் வந்து மாத்தி எதுவும் சொன்னேன் அப்படிங்கிறத இருந்தாலும் தயங்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல கொடுக்குற டாபிக்கை நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.